ஹாய் கைஸ். இப்போ நான் கரண்ட் சீசன்ல அதுக்குள்ள பிளாட்டினம்ல இருந்து மாஸ்டர் வெறும் 24 ஹவர்ஸ்ல அடிச்சிருக்கேன். அது எப்படின்னு இந்த வீடியோல நான் ரொம்ப டீப்பா சொல்ல போறேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா ஒரு செகண்ட்லயும் நான் யூஸ் பண்ண ரொம்ப சீக்ரெட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பத்தி சொல்ல போறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஆமா, நீங்களா யாருடா? நாங்க யாரா? How do I tell you? நாங்க வந்தாலே வெடிகுண்டே நடக்கிற கதையெல்லாம் சிதறுண்டே உங்க கதையெல்லாம் வேணாண்டே ஜாமில நாங்களே டிப்போண்டே நாங்க இறங்கி வந்த போட்டுக்குள்ள ஜகா ஜகா. அப்புறம் நீங்க எல்லாம் கேட்கறது மெயினா என்னன்னா, டேய் நீ 24 ஹவர்ஸ்ல கிராண்ட் மாஸ்டர் தான் அடிக்கணும்னு சொன்ன, இப்போ என்னதான் வெறும் மாஸ்டர் சொல்ற அப்படின்னு தான் கேட்பீங்க. ஆனா இந்த வீடியோவில் இருக்க டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்கன்னா மாஸ்டரையே கிராண்ட் மாஸ்டரே 24 ஹவர்ஸ்ல அடிக்கலாம். டிப் நம்பர் 1. இதுல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, எல்லாரும் கமிட் பண்ற ஒரு பெரிய மிஸ்டேக் பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்டே M500 மாதிரி ஒன் டேப் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி அழுத்து போட்டி எடுத்தா ஆடணும். அப்புறம் இப்ப மெயின் வீட்டுக்குள்ள வரலாம். நம்ம என்ன பண்ணோம்னா, டைரக்டா மெயின் வீட்டுக்குள்ள ரஷ் பண்ணாம இந்த மாதிரி சைடில் ரஷ் பண்ணோம். எக்ஸாம்பிள், பீக்ல வந்துட்டு மெயின் வீட்டு இருக்குல்ல, அதுக்கு டைரக்டா போகாம இந்த மாதிரி சைடில் போய் அடிக்கலாம். கொஞ்சம் டீம்மேட்ஸ் வந்துட்டு அவங்க எனிமியை கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் அடிக்கணும். ஒரு 1-2 எனிமியை அவங்க கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஏறலாம். இதை ஃபாலோ பண்ணி ஆனாலே 1-2 ரவுண்ட் ஈஸியா எடுக்கலாம். இந்த டிப்ல நம்ம இதை பத்தி பார்க்க போறோம்னா, எல்லா சைடுமே பார்த்து ஆடணும். மெயினா இதை வந்துட்டு கிராண்ட் மாஸ்டர் லாபில எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. இது ஒரு டிப்புங்க தவிர எல்லாரும் யூஸ் பண்ண வேண்டிய ஒண்ணு. ஏன்னா இந்த மாதிரி கிராண்ட் மாஸ்டர் லாபில எங்கிட்ட இருந்து வருவாங்கன்னே தெரியாது. நான் இங்கிட்ட ஒருத்தனை அட்டாக் எடுத்து அடிச்சுட்டு இருப்பேன். 2 பேர் வந்துட்டு வருவாங்க. சைட்ல வந்துட்டு ஒருத்தன் வந்துடுவான். இவன் நினைச்சிருந்தா அழகாக முடிச்சிருக்கலாம். ஆனா நான் அவனை பார்த்துட்டேன். எப்படின்னா சைடில் உட்காந்துனால அவனை ஈஸியா பார்த்துட்டேன். இந்த மாதிரி பார்க்காம தான் நிறைய பேர் கிராண்ட் மாஸ்டர் லாபிலையும் சரி மாஸ்டர் லாபிலையும் சரி அடி வாங்குறாங்க. இந்த டிப்ல நம்ம இதை பற்றி பார்க்க போறோம்னா, ஃபர்ஸ்டே பார்த்தோம்ல நம்ம வந்துட்டு சைடில் ரஷ் பண்ணோன்னு, அந்த மாதிரி ரஷ் பண்றப்பையும் சரி டைரக்டா ரஷ் பண்றப்பையும் சரி இந்த மாதிரி ஒரு டீம்மேட் கூட ரஷ் பண்ணணும். ஏன்னா இப்ப நான் பாருங்களே ஒரு டீம்மேட் கூட ரஷ் பண்றேன். ஏன் சொல்றேன்னா, ஒரு வேர்ல்டு பிளேயர் கூட போறப்ப எனிமி எப்படி வேணா வரலாம். தனியாகவும் வரலாம், டீம் அப்பாவும் வரலாம், என் குடும்பக்குள்ள வரலாம். அதனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நீங்க வந்துட்டு எப்பயுமே டீம்மேட் கூடயே இருக்கணும். நீங்க ஒரு டைம் அவங்க மாற்றி தோடலாம், இல்லாட்டி நீங்க அவங்க கூட சேர்ந்து பேக்கப் கூட தரலாம். என்னைய பொறுத்த வரைக்கும் இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான டிப். அப்புறம் நீங்க மெயினா மைண்ட்ல வச்சுக்க வேண்டியது என்னன்னா, இது எல்லாமே சோலோ மேட்சுக்கு மட்டும்தான். இப்ப நம்ம பார்க்க போறது டிக்கே இல்லை. இது வந்துட்டு எல்லாரும் வச்சிருக்கிற ஒண்ணுதான். அதாவது கேரக்டர் காம்பினேஷன். இது வந்துட்டு நீங்க கரெக்டான காம்பினேஷன்ல வைக்கணும். நான் ஃபர்ஸ்ட் ஸ்கில்ல டிபி வந்துட்டு வச்சிருக்கேன். இது வந்துட்டு ஹெட்ஷாட் ஹிட்டர்ஸ்மா பக்காவா இன்க்ரீஸ் பண்ணும். இந்த இதை கூட நீங்க வந்துட்டு வச்சுக்கலாம், இல்லாட்டி வேற காம்பினேஷன் வச்சுக்கலாம். அடுத்து ஜோசப். இது வந்துட்டு ஸ்பைட்ரு, அதுக்கப்புறம் நேரோ மாதிரி இருக்கிறதுலாம் இருந்து ப்ரொடெக்ட் பண்ணும். அடுத்து மிகுல். இது வந்துட்டு ஓரியன். இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய கேரக்டர் ஸ்கில் காம்பினேஷன் பத்தி தெரியும்னா சொல்லுங்க. அதுக்கு வந்துட்டு நான் தனியா வீடியோ போடுறேன். இப்ப நம்ம பார்க்க போறது ரொம்பவே ஒரு சூப்பரான டெக், அதாவது ரெக்ரூட்மெண்ட். இதுல நம்ம பிரான்ஸ்ல இருந்து பிளாட்டினம் வரைக்கும் வச்சு ரெக்ரூட் பண்ணலாம். ஆனா என்னைய மாதிரி மாஸ்டர் பிளேயர்ஸ் அதை பண்ண முடியாது. ஏன்னா ரொம்பவே இது வந்துட்டு கீழே இருக்கும். மாஸ்டர் பிளேயர்ஸ்க்கு மினிமம் ஹீரோ பிளேயர்ஸ் தான் வருவாங்க. நீங்க எலைட் ஹீரோக்குல இருந்து ஹீரோக்கு வரைக்கும் இருந்தீங்கன்னா இதை ட்ரை பண்ணி போங்க. ஏன்னா ஆப்பரண்ட்ல வந்து ரொம்பவே கம்மியான ரேங்க் பிளேயர்ஸ் தான் வருவாங்க. கைஸ், இப்போ நான் ஃபைனலா என்ன சொல்றேன்னா, நீங்க என்னதான் இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸா ஃபாலோ பண்ணாலும் உங்களுக்கு வந்துட்டு மாஸ்டர் அடிக்கிறக்கு எபிலிட்டி இருந்தாதான் மாஸ்டரே அடிக்க முடியும். அந்த ஒரு கேம் பிளே ஸ்கில் வேணும். அப்பதான் மாஸ்டர் வந்துட்டு அடிக்க முடியும். அப்புறம் என்னதான் இந்த ட்ரிக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி அந்த ஸ்கில் இருந்தாலும் 24 ஹவர்ஸ் கிராண்ட் மாஸ்டர் போறது கொஞ்சம் கஷ்டம்தான். அப்புறம் நாளைக்கு சந்திப்போம்.